இன்னொன்று என்ன ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர வருமானத்தை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு. ஆனா அந்த வருமானத்தை வந்து நம்ம சேவிங்ஸ்ல போடலாமா, இல்ல வந்து நம்ம வாங்க லோன்ஸ் கடனை அடைக்க பயன்படுத்தலாமா, இல்லைன்னா திரும்பவும் நம்ம தொழில் நம்மளோட மேனுஃபேக்சரிங்கே போட்டு ரீஇன்வெஸ்ட் பண்ணாம அந்த டெசிஷனை எப்படி அவங்க எடுக்கிறது, எதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறது, அதை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது, நம்ம எதுக்கு முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு ரெண்டாவது ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு மூணாவது ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம். ஏன்னா மோஸ்ட்லி மேனுஃபேக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 90 to 80% அவங்க வர வருமானத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. கொண்டு வரலாம்னு சொல்லுங்க மேம். கரெக்ட். ஸோ இப்போ இதுல வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம பைசாவை போட்டோம்னா நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் செக் பண்றோம். சப்போஸ் நம்ம வந்து அந்த பைசாவை வந்து பேங்க் எஃப்டியில் போட்டோம்னா நமக்கு எஃப்டியில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7% 10% கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி நான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டேன்னா எனக்கு 30 என்னோட பர்சன்டேஜ் நான் டிசைட் பண்ணி நான் வந்து அதுல சம்பாதிக்கலாம். ஸோ லெட் அஸ் டேக் ஆன் அப்பர் சைட் 30% வச்சுக்கலாம். ஒரு ஆன் அப்பர் ஸ்கேல் 30% நான் வந்து அந்த பணத்தை போட்டால் என்னால் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எனக்கு என்னோட பிஸ்னஸில் பைசா போட்டால் எனக்கு கிடைக்கணும். ஓகே, தட் இஸ் த தம் ரூல். ஓகே, இப்போ பேங்க்ல போய் நம்ம லோன் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்ல நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க, சாரி அரௌண்ட் 11 to 16%, right? So 11% to 16% is the loan interest which I am paying. So நீங்க பாருங்க, உங்க பைசாவை போட்டானா உங்களுக்கு 30% ரிட்டர்ன் வரும். பட் நீங்க பேங்கோட பைசா போட்டா பேங்க்குக்கு வந்து மேக்ஸிமம் 18%, 20% வச்சுக்கலாமே, 20% ரிட்டர்ன் வரும். எந்த பைசா உங்களுக்கு சீப்பா கிடைக்கிறது? பேங்கோட பைசா. கரெக்டா? பட் ஹேவிங் செட் திஸ், இதுல என்னன்னா இட் இஸ் a two-way sword. ஓகே, ஸோ அதுதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பேங்கோட பணத்தை யூஸ் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சௌரியம். ஏன்னா உங்க சொந்த பைசாவை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் போகுது. கரெக்ட்? ஸோ அதனால நீங்க பேங்கோட பைசா போட்டுட்டு உங்களோட பிசினஸ் பண்ணுங்க. ஸோ எப்பவுமே நீங்க பேங்க்ல ரேஷியோஸ் பார்த்தானா கூட அவங்க சொல்லுவாங்க, நீங்க ₹1 போடுங்க, நாங்க 4 அப்படின்னு. நீங்க ₹1 நீங்க போட்டீங்க உங்களோட பிசினஸ்னா, சொந்த பிசினஸ்லனா, நான் வந்து பேங்க் வந்து ₹4 போடுறதுக்கு ரெடியா இருக்கு. மத்தலப் டெட்ல வந்து ₹4 அப்படின்னா நீங்க பாருங்க எவ்வளவு லிவரேஜ் பண்றோம் அப்படின்னு. நம்ம ₹1 போட்டோம்னா நமக்கு 30% போகணும். ஆனா அவங்க $4 போட்டுட்டு 20%ல they are ready to fund it. ஓகே, ஸோ அந்த ரிஸ்க் அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் இது நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அந்த $4 நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றேன், எப்படி பிசினஸ்ல நான் வந்து அதை ரொட்டேட் பண்றேன், அதுதான் மெயின்லி நம்மளோட கையில இருக்கு. ஓகே, அந்த ரொட்டேஷன் நான் ப்ராப்பரா அதை பண்ணினேன்னா என்னோட கஸ்டமர்ஸ்டேருந்து பைசா கலெக்ஷன், என்னோட வெண்டர்ஸ்க்கு நான் பேமெண்ட்டு, என்னோட சேலரி பேமெண்ட்டு, அதுலேருந்து நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் செப்பரேட் அவுட் பண்ணி இன்னும் வேஸ்டான எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாத. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பணம் கிடைச்சதுன்னா ப்ராப்பர்ட்டி போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுதான் சுத்த தப்பு. ஓகே, ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன்னா அந்த பணம் எப்படி ரொட்டேட் ஆகும்? அது அங்கே போய் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ அந்த பணம் ரொட்டேட் ஆகாது. அப்போ அந்த பிளாக் ஆனதை பணம் அதுலேருந்து ரெவென்யூ ஜென்ரேஷன் ரொம்ப கம்மி. பணம் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் பணம் வேணும் உங்களுக்கு, ரைட்டா? ஸோ அதனால நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு விஜிலண்டான பர்சன் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா இந்த $4 பேங்க்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் வந்து 30%க்கு மேலே உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அண்ட் அதுதான் சொல்றேங்க, அடுத்தவன் பைசாவை வச்சு ஒரு பிசினஸ்ல சக்சஸ் அச்சீவ் பண்றது தான் ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ். ஓகே, நீங்க வந்து சொந்த பைசாவை போட்டுட்டு அதுலயும் லாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் பணத்தெல்லாம் இழந்துட்டு அந்த மாதிரி உட்காந்து இருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. பிசினஸ் பண்ணணும்னா இன்னொருத்தரோட பைசாவை போட்டு அதுல 30% மேல அவங்களுக்கு 20 கொடுத்துட்டு நம்ம 30% பண்ணணும். So that is the smart way of doing business. Okay, அதுக்கும் அதான் சொல்றேன், ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்ல வந்து நீங்க வந்து அந்த பணத்தை வந்து ஒரு டிசிப்ளினா யூஸ் பண்ணணும். அந்த டிசிப்ளின் வச்சுட்டு இருந்தீங்கன்னா you will be able to make good amount of money with that business. Obviously உங்களோட பிசினஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கணும். அது இஸ் a major important thing. இப்போ சப்போஸ் உங்களோட பிசினஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, then it is difficult. நீங்க வந்து அந்த பிசினஸை வந்து எப்பவுமே grow பண்ண முடியாது. ப்ராஃபிட்டபிலிட்டி என்னன்னா 2 விஷயத்துல நம்ம பார்க்கணும். நம்பர் 1, the product is needed in the market. உங்களோட ப்ராடக்டை வந்து எல்லாரும் விரும்புறாங்க, அவங்களுக்கு வந்து இது நீடு, அவங்களுக்கு அது வேணும். அந்த ப்ராடக்ட் நீங்க கொடுக்குறீங்கன்னா 4 பேர் உங்களோட சேர்ந்து கொடுக்குறாங்க. பட் உங்களோட ப்ராடக்ட் தான் ரொம்ப வேல்யூல ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா பிகாஸ் யுவர் குவாலிட்டி இஸ் குட்,
your services is good, your product is also delivered on fast mechanism. So lot of good things about your product. சரியா? So that is important. Having said that, அந்த விஷயம் வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா using others money is going to benefit you. நீங்க வந்து பேங்கோட பணத்தை நல்ல ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அப்ப யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால 100% நல்ல லிவரேஜ் கிடைக்கும். அதுக்கு தான் பேரு லிவரேஜிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிவரேஜிங் பண்ணினீங்கன்னா உங்களோட நீங்க ₹1 போட்டுட்டு ₹4 அவங்களோடது போட்டுட்டு you can get 30% more by after paying the 20 also to him. So that is where the main இதோட அண்டர்லைன் நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளின் நீங்க எந்த பேலன்ஸ் ஷீட்டோ எந்த எம்எஸ்எம்இ ஓனர்கிட்டயோ நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கேஷ் கிரன்ச் வந்துடுதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட நீங்க நோண்டி கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. பணத்தை எடுத்து நம்ம வந்து ஒர்க்கிங் கேபிட்டலோட பணத்தை எடுத்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க, இல்ல வீட்டுல கொடுத்துருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு வண்டியோ காரோ ஏதாவது வாங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஃப் தட் அந்த நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இது அவாய்ட் பண்ணினா யூ வில் பி ஏபிள் டு டூ தட் பிஸ்னஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எம்எஸ்எம்இ என்ன ஆகுது, அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ப்ரொப்ரைட்டரி ஆர்கனைசேஷனாக இருக்காங்க. ஸோ சொந்த பேங்க்லேயே பைசா வருது அவங்களுக்கு. அப்புறம் வீட்டுக்கு செலவு கொடுக்குறாங்க, வீட்டோட எல்லா எக்ஸ்பென்சஸும் அங்கேருந்து இது எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு சேலரி எடுத்துக்கிறது இல்லை, பிஸ்னஸ்லயே பைசா திருப்பி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணிட்டாங்கன்னா ரொட்டேஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ கேஷ் ஃப்ளோ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியில டிஃபரன்ஸ் இருக்கு. என்னோட பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம், ஆனா கேஷ் ஃப்ளோல நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் என்னோட பிசினஸ் ஸ்டாப் ஆயிடும். இந்த மணில வந்து நான் ரொட்டேஷன் வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த பிசினஸ் எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஈவன் தோ த ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் தேர், ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன். ஸோ இட்ஸ் அ பிளட் லைன் ஃபார் பிஸ்னஸ். இப்போ நம்ம வந்து நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால தான் நம்ம we are alive. ஸோ அந்த மாதிரி தட் இஸ் அ பிளட் லைன். கேஷ் ஃப்ளோ இஸ் அ பிளட் லைன். அதில் வந்து நம்ம we have to be very vigilant and disciplined இருக்கணும் நீங்க பண்ற செலவில்.